ஏடிபி ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அந்த அம்மா உலகம் திட்டம் தாவேக்கா ஆட்சியில சிறப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுமா? பள்ளிகள் திறக்க போகுது. இல்ல பொதுவாக எந்த திட்டத்தையும் நாம் நிறுத்த நோக்கம் நமக்கு இல்லையே. எல்லா திட்டத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவோம். யார் கொண்டு வந்தாங்கிறதெல்லாம் கணக்கு இல்ல. புரியுதுங்களா? இருங்க, இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க நிறுத்தினா அவங்களாட்ட நமக்கு கிடையாது. புரியுதுங்களா? அவங்க தான் அதை நிறுத்தினாங்க. அம்மா கிளினிக் நிறுத்தினாங்களா இல்லையா? நீங்க யாராச்சும் கேட்டீங்களா? இது வரைக்கும் பத்திரிக்கை எழுதிருக்கீங்களா? அங்க போட்டா தான் பத்திரிக்கை விளம்பரமே கொடுக்க மாட்டோம். அடுத்த நாள் காலி பண்ணிடுவாங்க. டிவி இருந்தா 48 இடத்துல போட்டுருவாங்க. டிவி உங்களுக்கு தெரியாது. பயந்துட்டு கிடந்தீங்க. இப்ப எங்கிட்ட இத்தனை கேள்வி கேட்கறீங்க? இருங்க, நான் சொல்றேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒன்ன வச்சு நீங்க பண்ணக்கூடாது. இருங்க, நான் ஒரே ஒரு கேள்வி. பாலியல் குற்றம் நடைபெற்றவுடன் 24 மணி நேரத்தை கைது செய்து அவர்களை குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க இல்லையா? இதுவரை நடந்திருக்கா? இந்த கேஸை பொறுத்தளவுக்கு நீ பாருங்க, எவ்வளவு விரைவாக ஜட்ஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதல் முறையாக கொடுக்க போறாங்களா நீ பாருங்க. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். அதெல்லாம் ஆமா. இருங்க, நீங்க அதுக்கு ஏதாச்சும் வழிவகை பண்ணிருக்கீங்களா? இங்க ஊழல் நடந்திருக்கு, இவங்க காசு வாங்கிக்கணும் ஆராய்ச்சி பத்தி போட்டிருக்கீங்களா? போடுங்க. இப்ப நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்க கேள்வி மட்டும் கேட்கறீங்க. கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. அதுல உதவி செய்ய வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஜனநாயகத்துல நீங்களும் குடிமகன் தானே. ஏன் நீங்க இந்த குற்றச்சாட்டு மட்டும் சொல்றீங்க? ஏங்க நீங்க காட்டி கொடுக்கல? இப்படி தப்பு பண்றாங்க இந்த இடத்துல. நீங்க நடவடிக்கை எடுக்கலீங்க, வேணா எழுதுங்க. நாங்க அடுத்த நாள் நடவடிக்கை எடுக்க எங்களை கேளுங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. சும்மா மொத்த கேள்வி கேட்டு ஜாலியா போயிருவீங்க.